ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4500 இயர்ஸுக்கு முன்னாடி கட்டின ஒரு பில்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஒரு 7 வண்டர்ஸில் ஒன்றுன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வித்தியாசமாகவும் இன்ன வரைக்கும் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன பார்க்க போகிறோன்னா, தி கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, அதாவது பிரமிடை பற்றி தான் பார்க்க போகிறோம். எகிப்தில் இருக்கிற இந்த பிரமிடை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலுமே இன்ன வரைக்கும் இது எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி யாருக்குமே இன்னும் தெரியல. பல பேர் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டில் உள்ள எல்லாருமே இதை ஆச்சரியமாக பார்க்குற ஒரு பில்டிங்கில் இதுவும் ஒரு பில்டிங்காக இருக்குது. இந்த பிரமிடை சுற்றி நிறையா சின்ன சின்ன பிரமிட்ஸும் இருக்குது. அது ரொம்ப சின்னது கிடையாது. பட் அந்த ஒரு பிரமிடை கம்பேர் பண்ணும் போது இந்த பிரமிட்லாம் மேபி அதை விட ஹைட் கம்மியாக கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பிரமிடு கட்ட எவ்வளோ இயர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா 20 இயர்ஸ் தான் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த 20 இயர்ஸ் தான் நார்மலாக சொல்கிறேன்னா, இந்த பில்டிங்கை அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டை இப்போ நம்ம பண்ணோம்னா எப்படியும் 50 இயர்ஸுக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது லைம்ஸ்டோன், கிரானைட், பெசால்ட், அந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக 2.3 மில்லியன் பிளாக்ஸ் அப்படி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோனோட வெயிட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் 3லேருந்து 15 டன்ஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இவங்க கட்டும் போது வீல் இல்லை, ஒரு வெஹிக்கல் எதுவுமே அப்போ ரெடி பண்ணி இருக்க முடியாது. அப்போ இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் இன்ன வரைக்கும் யாருக்குமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 481 ஃபீட்டில் இருந்திருக்கு. ஆனால் இப்போது இதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 451 ஃபீட்டில் இருக்குது. ஏன் இவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா இடையில ஒரு எர்த்குவாக்கால் இதில் மேலே இருந்த கல்லெலாம் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. பட் அப்படி அந்த எர்த்குவாக் வந்துமே இவ்வளோ தான் கம்மியாக இருக்குன்னு சில பேர் ஆச்சரியமாக இதை பார்க்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ண லேபர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னா எப்படியும் 20,000லேருந்து 30,000க்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கை இந்த மாதிரி அந்த ஒரு 4500 இயர்ஸுக்கு பேக்லன்னா நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா அப்போ வெஹிக்கல்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இது எப்படி கட்டியிருப்பாங்கன்னா இவ்வளோ லேபர்ஸ் இருந்தால் தான் மேபி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஏன் கட்டினாங்க அப்படின்னா இதில் அப்போ ஆண்டுட்டு இருந்த அரசரோட அதாவது அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் அடக்கம் பண்ணுறதுக்காக தான் கட்டியிருக்காங்க. ஏன் அவர் அங்கே அடக்கம் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்கன்னா அப்போ உள்ள எகிப்தியன்ஸுக்கெலாம் இது வழக்கமாகவே இருந்துச்சு. இறந்து போனவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் இதை கட்டியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த அரசருக்கு பிடிச்சதெல்லாம் அவர் கூடவே வச்சு அடக்கம் பண்ணியிருக்கதான்னே சொல்கிறாங்க. இந்த பிரமிடை பற்றி உங்களுக்கு ஏதாவது நியூஸ் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.